நான் நிறையா சோஷியல் கேதரிங்ஸ் அவாய்ட் பண்ணேன், ஃப்ரெண்ட்ஸோட போய் விளையாடுறத அவாய்ட் பண்ணேன். அண்ட் ஆல்சோ ரொம்ப கூட்டமாக இருந்தால் ஐ வாண்ட் கோ ஜாயின். அண்ட் எனக்கு ரொம்ப க்ளோஸாக இருந்தவங்களோடய நான் போகிறதையும் சில டைம் அவாய்ட் பண்ணிட்டேன். 2 விஷயம் தான் ஏன் கான்ஃபிடென்ஸை வந்து குறைச்சிது அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிச்சேன். அண்ட் அதுக்கப்புறம் தான் ஹாய், இந்த வீடியோவில் தி ஸ்டோரி ஆஃப் ஹவ் ஐ கெயின் கான்ஃபிடென்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்கு அப்புறம் உங்கள் வியூ ஆஃப் கான்ஃபிடென்ஸ் கண்டிப்பாக மாறும். அண்ட் டெஃபினெட்லி யூ வில் ஆல்சோ பி ஏபிள் டு பிகம் மோர் கான்ஃபிடென்ட் அண்ட் ஐ கேரண்டி யூ தேட். ஸோ ஃபர்ஸ்ட்டு கான்ஃபிடென்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் உங்களுக்கு வச்சிருக்கிற ஒரு வேல்யூ அப்படின்னு கூட வச்சுக்கலாம். இப்போ இதுவே உங்களை நீங்கள் பயங்கரமாக வேல்யூ பண்ணி ஹை பொசிஷனில் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களோட கான்ஃபிடென்ஸ் லெவல் ஆப்வியஸாக அதிகமாக இருக்கும். இதுவே உங்களை அடிமட்டத்தில் வச்சு குறைச்சி எடை போட்டு வச்சுருந்தீங்கன்னு வைங்களேன், உங்களோட கான்ஃபிடென்ஸ் லெவலும் அவ்வளோதான் இருக்கும், ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ சிம்பிளாக இதுவும் டைரக்ட்லி ப்ரொபோஷனல்னு வச்சுக்கலாம். அப்படியே உள்ளே டீப்பாக போய் பார்த்தோம் அப்படின்னா, ஓகே இப்போ கான்ஃபிடென்ஸ் லெவல் கம்மியாக இருக்குது. ஏன் கம்மியாக இருக்குது? உங்களோட நீங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கிற வேல்யூ, வச்சிருக்கிற வேல்யூ கம்மியாக இருக்குது. அது ஏன் கம்மியாக இருக்குது அப்படின்னு யோசிச்சு பார்த்தோன்னா நிறைய ரீசன்ஸ் வரும். ஸோ அந்த ரீசன்ஸ்லாம் ஃபிகர் அவுட் பண்ணி நம்ம அதில் கரெக்டாக ஒர்க் பண்ணி சால்வ் பண்ணோம் அப்படின்னா சிம்பிள், மேட்ரு ஓவர். பார்க்குறதுக்கு கேட்குறதுக்கு டெஃபினெட்லி இட் வில் சவுண்ட் சிம்பிள், பட் அவ்வளோ சிம்பிள் இது கிடையாது. ஸோ வாங்க டீப்பாக போய் இதில் என்னென்னலாம் இருக்குது அண்ட் என் ஸ்டோரியை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணி எல்லாத்தையுமே டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ முதல்ல நான் எப்போது என் கான்ஃபிடென்ஸ் லெவல் கம்மியாக இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சேன் அப்படின்னா இட்ஸ் லைக் ஒரு 4-5 இயர்ஸ் பேக் அப்படின்னு வச்சுக்கலாம். கோவிட் ஸ்டார்ட் ஆகிற அந்த டைமில், ஓகேவா? ஸோ அந்த டைமில் எடுத்துகிட்டு போனோன்னா நான் நிறையா சோஷியல் கேதரிங்ஸ் அவாய்ட் பண்ணேன், ஃப்ரெண்ட்ஸோடு போய் விளையாடுறத அவாய்ட் பண்ணேன். அண்ட் ஆல்சோ ரொம்ப கூட்டமாக இருந்தால் ஐ வாண்ட் கோ ஜாயின் இன். அண்ட் எனக்கு ரொம்ப க்ளோஸாக இருந்தவங்களோடையே நான் போகிறதையும் சில டைம் அவாய்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் தான் இதெல்லாம் பார்க்கும்போது நான் ஏன் அவாய்ட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்குள்ளே இருந்த ஒரு இன்செக்யூரிட்டி. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட், என்னோடய ஃபிசிக். இதுதான் ரொம்ப 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 ஒரு க்ரூஷியல் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லலாம் நான் வெளில போய் எதுவுமே பண்ணாததுக்கு. செகண்ட், என்னோட ஸ்பீக்கிங் ஸ்கில். ஸ்பீக்கிங் ஸ்கில் நம்ம அப்போது அந்த டைமில் ஐ ஹேட் அ யூடியூப் சேனல். அப்போயும் நான் இந்த மாதிரி பேசுகிறதுலாம் செஞ்சுருக்கேன். பட் இதில் பேசுகிறதும் வெளில பேசுகிறது ஒன்றே கிடையாது. இது ஜஸ்ட் ஸ்பீக்கிங் டு யோர் செல்ஃபுங்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஒரு கேமரா தான் இருக்குது, அதை தாண்டி இன்ரியல் பர்சன்ஸ் யாருமே கிடையாது. பட் நீங்கள் வெளியே போயிட்டு ஒரு ஆள் கூட பேசணுன்னாலே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயம் இருந்தது. ஸோ இந்த 2 விஷயம் தான் ஏன் கான்ஃபிடென்ஸை குறைச்சிது அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிச்சேன். அண்ட் அதுக்கப்புறம் தான் ஐ ஸ்டார்டட் ஒர்க்கிங் ஆன் தீஸ் 2 திங்ஸ். இதே மாதிரி நீங்களும் கண்டுபிடிக்கணும். உங்கள் கான்ஃபிடென்ஸ் லெவல்லே லோவாக இருக்குது, ஓகே, உங்களோட வேல்யூ நீங்கள் கம்மியாக வச்சுருக்கீங்க. ஏன் உங்கள் வேல்யூ நீங்களே கம்மியாக குறைச்சி வச்சுருக்கீங்க அப்படின்னு பார்த்தோன்னா உங்களுக்கு ரீசன்ஸ் கிடைக்கும். அதை எழுதி வச்சுக்கோங்க. அதை ஒர்க் பண்ணி சால்வ் பண்ணால் எல்லாமே சூப்பராக செட் ஆகும். ஸோ இப்போது ஐ வுட் லைக் டு ஷேர் ஃபியூ இன்ஸ்டன்சஸ் லைக் எப்போல்லாம் என் கான்ஃபிடன்ஸ் பயங்கரமாக ட்ராப் ஆச்சு அப்படிங்கிற ஒரு ஃபியூ இன்ஸ்டன்சஸ் நான் ஷேர் பண்ணுறேன். ஸ்கூல்லலாம் பிடி பீரியட் டெஃபினட்டாக எல்லாருமே இருந்திருக்கும். ஸோ அப்போல்லாம் போகும்போது லைக் ஜென்ரலாக நான் விளாடும் போது நான் செஸ்ஸுக்கு போயிடுவேன். அப்பப்போ இந்த மாதிரி டோர்னமெண்ட் வருதுன்னு சொல்லிட்டு ப்ராக்டிஸ் அனுப்பிடுவாங்க. பட் அதெல்லாம் தாண்டி 50-50ன்னு வச்சுக்கலாமே, 50% நாங்கள் ஃபிசிக்கல் கேம்ஸ் தான் ஆடுவோம். அந்த டைமில் லைக் ஒரு டீம் கேம்லாம் வந்துருச்சுன்னா என் கான்ஃபிடன்ஸ் லெவல் மொத்தமாக அப்படியே ட்ராப் ஆயிரும். ஏன் அப்படின்னா ஒரு இன்செக்யூரிட்டி உள்ளே இருந்துகிட்டே இருக்கும். ஐயோ நம்ம ஒழுங்காக விளாட்லாம், நம்ம ஃபிசிக்கல் வச்சு எதாவது சொல்லிடுவாங்களோ, குண்டா இருக்காண்டா இவனை ஏன்டா டீமில் எடுக்கிறீங்க, அந்த மாதிரிலாம் நான் நிறைய யோசிச்சிருக்கேன். நடந்தனால தான் எனக்கு அப்படி ஒரு விஷயம் மைண்டில் ஏறி இருக்கு. அண்ட் டீமில் எடுக்கும்போதும் ஒரு ஃபிசிக்கல் கேம் அப்போ நம்மளை அவாய்ட் பண்ணும்போது டெஃபினெட்லி வில் ஃபீல் பேட். இல்லை ஆப்வியஸாக எல்லாருக்குமே இருக்கிறதாங்க. ஓகே, நம்ம அப்போயும் நம்மளுக்கு ஆப்வியஸாக உள்ளே போய் ஸ்ட்ரைக் ஆகுது. மேபி யூர் நாட் அ குட் பிளேயர் ஆஃப் தேட் கேம், பட் வேறு ஃபிசிக்கல் கேமில் நீங்கள் நல்லா இருக்கலாம். பட் நம்மளுக்கு ஆப்வியஸாக உள்ளே போய் நம்மளுக்கு இந்த ஒரு விஷயம் உள்ளே இருக்கிறதுனால ஓகே நம்ம குண்டாக இருக்கனால தான் எடுக்கல போல அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம உள்ளே போயிட்டு தோண ஆரம்பிச்சுது. ஸோ அதனாலேயே ஃபிசிக்கல் கேம்ஸ்லாம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என்னை அறியாமல் நான் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ விச் இஸ் நாட் அட் ஆல் குட், ரைட்டா? அதுக்கப்புறம் அகைன் அப்பார்ட்மெண்ட்ஸ் அண்ட் நியர்பையில் இருக்கிற அங்கேயுமே இப்போ என்னால் எனக்கு ஒரு ஃப்ரீடமே குறைஞ்ச மாதிரி இருந்துச்சு. இப்போ நான் அதாவது பேசி அவங்கள கலாய்ச்சோன்னு வைங்களேன், அவங்க ஈஸியாக வாய் மூட வச்சுக்கலாம். குண்டா அமைதியாடுறா அந்த மாதிரி ஏதாவது சொல்லிட்டாங்கன்னு வைங்களேன், அப்படியே நம்ம பிளாங்க் ஆயிரும். வேறு எதுவுமே ஒர்க் ஆகாது நம்மளுக்கு. அது
ஸோ அதனாலே வந்து நான் எனக்கு க்ளோஸாக இருக்கவங்க கூட நான் அவ்வளோ ஃப்ரீடமோட அவங்கள கலாய்ச்சி ஜாலியாக பேசுறதே குறைச்சிட்டேன். அண்ட் அதே மாதிரி ஈவெண்ட்டாக இருக்கட்டும், அங்கே எப்படி ட்ரெஸ்ஸஸில் ரொம்ப கான்ஷியஸாக இருந்தேன். ஓகே, ரொம்ப இப்படிலாம் போட்டால் அசிங்கமாக இருக்குமோ, அது ஏகப்பட்ட விஷயம். ஈவன் தோ அந்த டைமில் வாஸ் ஜஸ்ட் லைக் ஒரு 12-13 அந்த மாதிரி இருந்தாலுமே இந்த டைம்லேயே பயங்கரம் மோசமாக இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் மைண்டில் ஓட ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் கோவிட் ரொம்ப சொதப்பலான ஒரு டைம். அண்ட் அகைன் ஒரு 50-50 வச்சுக்கலாமே. இனிஷியல் ஃபேஸஸில் வந்து சும்மா சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு வீடியோ எடுத்துகிட்டு ஆன்லைன் கிளாஸ் சும்மா பேருக்கு அட்டன் பண்ணிவிட்டு அப்படி தான் இருந்துச்சு ஃபுல்லாகவே. பட் ஒரு பாயிண்டில் when I saw my photo and I really personally felt bad. என்னடா இவ்வளோ குண்டாக இருக்கும், நம்ம ஹெல்த்துக்கு ஏதாவது பின்னாடி ப்ராப்ளம் வந்துடக்கூடாது. டெஃபினெட்லி இட்ஸ் நாட் ஹெல்த்தி. நான் வந்து உங்களை வந்து மற்றவங்க பேசினா கண்டுக்காமல் நீ அப்படியே இருன்னுலாம் சொல்ல மாட்டேன். கண்டுக்காமல் இருக்கலாம், பட் டெஃபினெட்லி யூ ஹேவ் டு ஒர்க் ஆன் யுவர் செல்ஃப். அவங்களுக்காகலாம் கிடையாது, உங்களுக்காக மட்டும்தான். ஏன்னா இப்போ நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு டிரைவிங் ஃபோர்ஸ் டெஃபினட்டாக வேணும் இனிஷியலாக. அது இனிஷியல் புஷ் உங்கள்கிட்டருந்து வந்ததுன்னா பக்கா சூப்பர். பட் அப்படி வரல அப்படின்னா அட்லீஸ்ட் அவங்களோட வேர்ட்ஸ் உங்களை அஃபெக்ட் பண்ணும்போது அது டிரைவிங் ஃபோர்ஸை யூஸ் பண்ணலாம். அதை பண்ணியாவது அட்லீஸ்ட் லைக் உங்கள் தேவையான லெவலுக்கு உங்களோட வாழ்க்கையை ஷேப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த விஷயம் பார்த்து எனக்கே ரொம்ப பர்சனலாக ஃபீல் பண்ணேன். ஸோ ஓகே, நம்ம ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு ஐ ஸ்டார்டட் வாட்சிங் மெனி ஃபிட்னஸ் வீடியோஸ். இப்போ வரைக்கும் எனக்கு வந்து அதில் பயங்கரமான இப்போது நிறைய படித்து ஒரு லிட்ரலி நிறைய ரிசர்ச் பேப்பர்ஸ்லாம் உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த லெவலுக்கு வந்து இதில் ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்ட்டே வந்துருச்சு. படித்து இம்ப்ளிமெண்ட்டும் பண்ண ஆரம்பித்தேன். அண்ட் ஐ ஸ்டார்டட் சீயிங் த ரிசல்ட்ஸ். ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கே ஒரு மாதிரி ஐ ஃபெல்ட் வெரி லைக் ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. த நியூ மீ அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இது நல்லா இருக்கேடான்னு சொல்லிட்டு அந்த இனிஷியலான ஒரு விஷயம் தான் தேவை. ஒரு மாதிரி நீங்கள் ரிசல்ட்ஸ் பார்க்க ஆரம்பிச்சோன்னா வில் நாட் பி ஏபிள் டு குவிட் அட் ஆல். நீங்கள் விடவே மாட்டீங்க. ஓகே, நம்ம பார்த்துட்டோம்டா கண்ணு முன்னாடி, இது டேட்டா குவிட் பண்ணணும், இது நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் தான். அதுதான் அங்கே நடந்ததும் கூட. ஸோ நீங்கள் கேட்கலாம், சரி இப்போ ஓகே இதெல்லாம், பட் இவங்க மற்றவங்களாம் சொல்கிறதே கேட்காம இருந்துட்டு நம்ம கான்ஃபிடென்ட்டாக இல்லைனா என்ன பிரச்சனை, எதுக்கு நம்ம கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் யோசிச்சிங்க அப்படின்னா இது வந்து சின்ன மேட்டராக தெரியும். என்னடா அது பாடி ஷேமிங்லாம் எல்லா இடத்தையும் பண்ணுறது தான், அதெல்லாம் தடுக்கவே முடியாது. ஐ கம்ப்ளீட்லி அக்ரி, தடுக்கவே முடியாது. யார் வாயை நம்ம மூடவே முடியாது. அது வந்து உண்மை. அது யாருமே அதை இதுக்கு அப்போஸ் பண்ணி பேசவே முடியாது. பட் நீங்கள் இந்த மாதிரி வச்சுட்டு மற்றவங்க சொல்கிறது நான் ஏன் என்ன மாற்றிக்கணும் அப்படின்னு இருந்தீங்க அப்படின்னா சொல்கிறேன், எனக்கு நடந்த விஷயம் நான் சொல்கிறேன். நான் இந்த மாதிரி லைக் இந்த மாதிரி பயங்கரமாக வெளில கலாயம் வாங்கும்போது எனக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்கும். அதனாலேயே என்ன ஆயிடுச்சுன்னா, நான் மோஸ்ட்டாக ரொம்ப கூட்டமாலாம் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க நான் போகவே மாட்டேன். கூட்டமாக இருக்காங்களேன்னு சொல்லிட்டு லைக் வெளியே வந்துடுவேன். ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் அது வரைக்கும்லாம் வந்து நான் பயங்கரமாக போயிட்டு ஸ்டேஜ் ஏறி எல்லாமே பண்ணிட்டு இருந்தேன். பட் அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அதை அவாய்ட் பண்ண ஆரம்பித்தேன். லைக் ஒரு மாதிரி வெயிட் ஆட் ஆன் ஆக எல்லாத்தையுமே குறைக்க ஆரம்பிச்சிட்டேன். இல்லை வேணாம், எப்படி நம்ம வெளில தெரியுமோ, அகைன் ஆடியன்ஸில் யாராவது கலாய்ச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது. அதே மாதிரி சும்மா பேசிட்டு பார்த்து சிரிக்கும் போது கூட நம்மளை பார்த்து சிரிக்கிறாங்களோ, நம்ம அப்பியரன்ஸை பார்த்து சிரிக்கிறாங்களோ அப்படின்ற மாதிரிலாம் எக்கச்சக்கமாகிடுச்சு. ஸோ இது சின்ன விஷயமே கிடையாது. ஓகே, நம்ம மாற்றியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா மற்றவங்களுக்காகலாம் கிடையாது, எனக்காக மட்டும்தான். அண்ட் நெக்ஸ்ட் ஃபார் டீன்ஸ் லைக் பீப்புள் இன் மை ஏஜ் டெஃபினட்டாக வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஸ்டடீஸ் ஆல்சோ லைக் உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவலில் பயங்கரமாக அஃபெக்ட் பண்ணும். ஏன்னா நம்ம ஸ்கூல்ஸ் டிசைன் ஆகிருக்கிற விதம் அப்படி, படித்தவனுக்கு தான் மரியாதை, படிக்காதவனுக்கு அவன் இப்படி போனால் எனக்கு என்னன்னு தான் டீச்சர்ஸுமே இருக்காங்க. ஸோ அதனால கிளாஸ்லேயுமே உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் பயங்கரமாக அஃபெக்ட் ஆகும். இஃப் யூ ஆர் இன் ஸ்கூல் ஒரு காலேஜ் ரெண்டில் இருந்தாலுமே டெஃபினட்டாக அது ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதனால் ஸ்டடீஸ் நீங்கள் நல்லா படிச்சிங்கனாலுமே டெஃபினெட்லி உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் பூஸ்ட் ஆகும். பிகாஸ் அதுதான் இது வந்து ஃபிட்னஸ் எல்லாமே ஓகே, பட் ஸ்டடீஸுங்கிறது கோர் பார்ட் ஆஃப் யர் லைஃப். ஸோ அப்படி இருக்கும்போது அதையுமே நல்லா பண்ணிங்கன்னா உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் வேறு லெவலில் இருக்கும். அண்ட் ஆல்சோ ஸ்பீக்கிங் ஸ்கில், எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் நல்லா கம்யூனிகேட் பண்ணுறீங்களோ, எவ்வளோக்கு எவ்வளோ உங்களால் ஆர்டிகுலேட் பண்ணி பேச முடியுதோ, மற்றவங்களோட நீங்கள் நினைக்கிறத அப்படியே கன்வே பண்ண முடியுதோ, அகெயின் இதுவுமே கான்ஃபிடன்ஸ் லெவலில் பயங்கரமாக அஃபெக்ட் பண்ணும். இதெல்லாம் பற்றி தனித்தனியாக நிறைய வீடியோஸ் மேக் பண்ணலாம். இந்த வீடியோவில் சிம்பிளாக சொல்லிட முடியாது. பட் இதுதான் வந்து ஒரு அவுட்லைன் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஸோ
இதில் வந்து ஐ திங்க் கொஞ்சம் நீங்கள் கற்றுருப்பீங்கன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி உங்களை அஃபெக்ட் பண்ண இன்ஸ்டன்சஸுமே நீங்கள் எழுதுங்க. எதனால் உங்களோட நீங்கள் ஏன் இன்றைக்கி இப்போது யாராவது உங்களை கலாய்ச்சாலோ லைக் உங்களை ரொம்ப டீப்பாக ஹர்ட் பண்ண விஷயங்களை லைக் உங்களோட கான்ஃபிடென்ஸ் சம்மந்தப்பட்டிருக்க விஷயத்த எழுதி அதையுமே நீங்கள் பாருங்கள். ஸோ டெஃபினெட்லி தட் வில் கிவ் யூ அண்ட் அடிஷ்னல் மோட்டிவேஷன். ஸோ ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோவில். இப்போ உங்களுக்கு எப்படி ஒரு பயங்கரமான ஃபேட் சப்பி கிட்லேருந்து இப்போ இருக்கிற ஒரு டீசென்ட் ஃபிசிக்கில் இருக்கிற ஒரு இது ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட்ஸை கேளுங்க. டெஃபினெட்லி அடுத்த வீடியோ அதுக்காக மேக் பண்ணலாம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ராசஸ் தான், ரொம்ப சிம்பிளாகவும் நான் பண்ணேன், வித்தவுட் லைக் ரொம்ப கன்ஸ்டன்ட்லாம் இல்லாமல் ஈஸியான ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஜேர்னி தான் சொல்லணும். ஈஸினா ரொம்ப சப்பன்னு கிடையாது, பட் கம்பேர் டு லைக் நீங்கள் வெளில பார்க்குறதெல்லாம் விட இது ப்ராசஸ் கொஞ்சம் ஆக்சுவலி ஈஸியாக இருக்கும். ஸோ இஃப் யூ வாண்ட் தட் வீடியோனா டெஃபினெட்லி கமெண்ட்டில் கேளுங்க, அடுத்த வீடியோ மேக் பண்ணலாம். ஸோ ஓகே, பாய்.